ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மெயின் கண்டென்ட்டே வந்து என்னென்னா வந்து ஹவு டு மேக் சிஜே ரிச். அதுதான் வந்து இதோட கண்டென்ட்டு. ஸோ வந்து இதில் நிறைய வழி இருக்குது இந்த கேமில் ரிச் ஆகிறதுக்கு. நீங்கள் சைட் மிஷின்ஸ் பண்ணலாம், இல்லை மிஷின்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்னுமே ஒரு சில பிளேயர்ஸ்க்கு வந்து இன்னுமே இப்போ எப்படி ஃபாஸ்ட்டாக ரிச் ஆகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, நான் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆப்ஷன்னா வந்து ஃபயர் ட்ரக் மிஷின்னு. ஸோ இதுவும் ஒரு சைட் மிஷின் தான், ஆனால் வந்து இதில் செம காசு வரும். ஸோ இதோட லொக்கேஷன் எங்கேன்னு காமிச்சிட்றேன். ஸோ நேராக இங்கே வந்து இங்கே இருக்குது, அதாவது வந்து டவுன் டவுன் லாஸ் சாண்டாஸ் கிட்டே இருக்குது இந்த லொக்கேஷனு. ஸோ இங்கே ஏரியெல்லாம் இங்கே வந்து இங்கே என்னோடய லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து இப்படி தெரியுதில்ல என்னது டிக் மார்க், அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து எங்கே பர்னிங் வெஹிக்கிள்ஸ்னு காமிக்குதில்ல அங்கே போகணும். ஆனால் வந்து எனக்கு இன்னுமே ஒரு டவுட் என்னென்னா, நம்ம அங்கே போயிட்டு என்ன பண்ணணும்னா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே போயிட்டு இங்கே டாகுல் கொடுக்கணுமா? இந்த ஆப்ஷன் வர மாட்டேங்குது. வெடிச்சிட போகுதுடா. என்னடா தண்ணி வர மாட்டேங்குது? தண்ணி ப்ராப்ளமாடா? ஏன்டா இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டிங்களாடா? எப்படிடா பண்ணுறது? ஏதாவது புல்லட் ஆன் பண்ணணுமா? எனக்கு புரியல. எஸ்எம்ஜி ரிவார்டு பார்த்தீங்களா? ஒரு லெவலுக்கே வந்து நம்மளுக்கு அவ்வளோ காசு தராங்க, 200 ருபீஸு. ஸோ இதுதான் இந்த மிஷினோட இது. நான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிடலாம் இந்த வீடியோவை. ஏன்னா வந்து லெவல் 2 தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னா. மனுஷனும் செத்துக்கிட்டுறாதாடா. ஐயோ ஓகே, 450 தந்துருக்காங்க பார்த்தீங்களா, வெறும் லெவல் 2K. ஆனால் இதே நீங்கள் வந்து வேறு ஏதாவது சைட் மிஷின்ஸ், அதாவது இந்த இதே மாதிரி இருக்கிற சைட் மிஷின்ஸுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா வெறும் உங்களுக்கு லெவல் 1ங்கிறதுனால வெறும் 50 ரூபா தான் தருவாங்க. இதில் நான் எதுலேருந்து கற்றுக்கிட்டேன்னா வந்து அது பேர்னா இந்த மெடிக்கல் மாதிரி ஆம்புலன்ஸில் மேலே இருக்கிறாங்களா. ஐயோ 35 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இல்லைனா நீங்கள் திருப்பி லெவல் 1 லெவல் 2 அப்படின்னே வந்துட்டுருக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து காசு எக்ஸ்ட்ராவாகணுன்னா நீங்கள் லெவல் அப்படியே எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகணும். ஆனால் இப்போ எப்படி நான் மேலே போகணும் தான் எனக்கும் தெரில. பிரிட்ஜ் அங்கே மேலே இருக்குது. ஸோ நான் இப்போ அங்கே போகிறது? எனக்கு எதாவது வழி வேணுமே. ஓகே, இங்கே தான் எங்கேயா இருக்கும் பிரிட்ஜுக்கு போகிற வழி தானே? எஸ், ஆமாம், இங்கே தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே போயிடலாம். 0 செகண்ட் போச்சுடா. 650 தான் ஏர்னிங்ஸா. பட் நம்ம திருப்பியும் டாகல் பண்ணி நம்ம திருப்பியும் கூட பண்ணலாம். தான் இப்போ அங்கே கிட்டே தான் இருக்குது, பண்ணிக்கலாம். இதான் அங்கே டாக்ஸி தான். அப்படியே அதுக்குள்ளேவா முடிஞ்சிச்சு? ஓகே, நம்ம போகிற வழியிலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஏன்டா பிரிட்ஜுக்கு மேலே கொடுத்து வைக்கிறீங்க? இங்கேயே கொடுக்க மாட்டிங்களாடா? ஏண்டா இங்கே அப்படியே கிட்டேயே கொடுத்து லொக்கேஷன் கொடுக்க மாட்டீங்க? அதான் லெவல் 2 வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற ரேட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 1லேயே அவ்வளோ கொடுத்தாங்கன்னா லெவல் 2ல் அதை விட அதிகமாக தான் தருவாங்க. ஸோ அதுதான் இதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸு. ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கொடுப்பாங்க, அதான் கொஞ்சம் மைனஸு. ஐயோ, ஆக்சுவலி இந்த மேப்பும் GTA 5 மேப்பும் ஒரே மேப்பு தான். எங்கடா இருக்குது? மேலே டைமிங்குள்ளேயே முடிக்கணும், அது வேறு ஒரு ப்ராப்ளம்மு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே கீழே இருக்கிறாங்களா? ஷிட், ஐயோ. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபயர் ட்ரக் மிஷின்து. வெடிச்சிருண்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இதுதான் ஃபயர் ட்ரக் மிஷினு. ஸோ இது ஃபயர் ட்ரக் மிஷின். ஸோ அடுத்த மிஷின் நான் எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம சாவணும். ஏன்டா சாவணும் அப்படின்னு எடுத்தோடனே வாயில் அப்படி பேசுகிறேன்னா,
அதுதான் இந்த மிஷனோட பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு நான் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா முதல்ல சாகணும். அதுக்கு யாரையாவது வம்பு இழுக்கணும். இங்கே ஒரு கார் வருது, அவனை வம்பு இழுக்கலாம். ஐயே பொண்ணாம்மா நீ, அதான் வண்டி ஓட்ட தெரில. ஏய் 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 இரு, ஸ்னைப்பர் எடுத்து என்னை ஒரே அடியில் அடிச்சு. கண்ணு தெரியல மேன். முதல்ல இந்த காரை வெடிக்க வச்சுருவோம். ஓகே, நம்ம செத்துருவோம். அதுதான் இதோட கான்செப்டு, நம்ம சாப்பிட்றது தான். நான் இன்னும் ஹெல்த் இருக்கு. அப்படியே போய் இந்த நெருப்பில் நின்றுவோம். ஓகே, இப்போ இதுதான் வந்து கான்செப்டே. ஸோ எதுக்குடா செத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் இப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆம்புலன்ஸ் இது தான். ஸோ நீங்கள் இப்போ எதாவது சாவறீங்கன்னா வந்து இந்த கேமில் நல்ல விஷயம் இது தான். நீங்கள் இப்போ சாவறீங்கன்னா எனக்கு இதில் பிடிச்சது, இந்த ஆம்புலன்ஸில் பிடிச்சது எது இருந்தாலும் அடித்து தள்ளிட்டு தான் போகும். எதையுமே பார்க்காது கொஞ்சம் கூட. எது இருந்தாலுமே அடித்து தள்ளிட்டு போகும். கிட்டத்தட்ட ஒரு மைனிங் ட்ரக் மாதிரி எல்லாத்தையும் அடித்து தள்ளிட்டு போகும். அதில் எனக்கு இதில் ரொம்ப பிடிக்கும் இந்த மிஷனில். அதனால தான் நான் 2 ஸ்டார் வாண்டட் லெவலெல்லாம் நான் வந்து இந்த மிஷனை முடிச்சிருக்கிறேன். 3 ஸ்டார் வாண்டட் லெவல் அந்த மாதிரிலாம் எனக்கு இதில் பிடிச்சதே அதுதான். ஸோ இதில் வந்து நான் டைம் நல்லாவே எக்ஸ்ட்ராவாக தருவாங்க. அதில் தர மாதிரி டைம் கொஞ்சம் குட்டியாக தர மாட்டாங்க. இதில் கொஞ்சம் மச் பெட்டராகவே தருவாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ ஏறுவாளா? ஓகே 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 இப்போ பார்த்தீங்களா, ப்ளஸ் 26 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ட்ராவலிங் டைமு இப்போ ஒரு எடுத்துக்கிட்டோன்னா 15 செகண்ட்ஸ்னால் அடுத்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் போதுமான செகண்ட்ஸ் நம்மளுக்கு போதும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம தயங்கவே தேவையில்ல, ஈஸியாக நம்ம லெவலை முடிக்கலாம். ஆனால் அங்கங்கே நம்ம பெருசாக தருவாங்க இந்த. ஓகே 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 ஒரு சில நேரம் ஹாஸ்பிட்டல் கூட மாறும். ஆனால் வந்து ரிவார்டு வந்து ஒரே இது தான். ஸோ இங்கே கிட்டே தான் இருக்கிறான் இங்கே. ஓகே நல்ல வேலை கிட்டே இருக்கிறனால. ஸோ இதனால் நீங்கள் ஒவ்வொருத்தராக பிடிச்சி போட்டு பண்ண தேவையில்ல. அங்கே மேலே சீட்ஸ் ஃப்ரீன்னு இருக்குதுல்ல, அது வந்து 3 சீட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்கள் அட் அ டைமில் 3 பேரை கூட ஏற்றிட்டு போய் நீங்கள் வைக்கலாம். இதனால் டைம் நம்மளுக்கு இன்க்ரீஸும் ஆகும். அதனால் நம்மளுக்கு அதாவது டைம் நம்மளுக்கு நிலைக்கும். ஸோ அதில் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரிக்கை வச்சு தான் நான் கிட்டத்தட்ட நிறையா காசு சம்பாரித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 14,000 ரூபா சம்பாரித்தேன். ஆனால் அது எல்லாமே வந்து போலீஸை பஸ்டட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி நான் எல்லாத்தையும் நல்லாவே பண்ணிட்டேன். எது நம்ம பார்த்தோம் யாரையோ. நீங்கள் இந்த லெவல்ஸ் பார்க்க வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் வந்து நான் எப்படி என்னென்ன வழின்னு தான் நான் காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய வழி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி டான் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு, அதாவது இந்த மாதிரி மிஷின்ஸை தவிர இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்டர் எக்ஸு, எங்கே இந்த கன் லொக்கேஷன், இந்த ஜெட் பேக் லொக்கேஷன். ஜெட் பேக் லொக்கேஷன் எனக்கு தெரியும் மக்களே. அது எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அது வந்து ஏரியா 69 ஏரியா 51ன்னு ஒரு இது இருக்குது ஏரியா. அது வந்து ஒரு மிலிட்ரி பேஸ் மாதிரி சம்மந்தப்பட்டது. ஸோ அங்கே போய் நம்ம வந்து அங்கே போனால் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ சீட்ஸ் ஃப்ரீ. கமோன், நல்ல வேலை ஒரு சீட்டு ஃப்ரீயாக இருந்திருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும்? இதுக்கடா சுற்றிட்டுலாம் வர. அங்கே ஆல்ரெடி 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. போச்சு, மிஷன் அவுட் ஆக போகுது. பாரு, நீ கொடுக்குற 22 செகண்ட்ஸுக்கு இது பத்துமாடா நான் அங்கே போகிறது? சரி விடுங்க, அதே நேரம் வெளில ஹரிச்சந்து சொல்லுன்னு அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டா வேலை முடிஞ்சிடும். ஆனால் ஏறணும்ல வண்டி, ஏறுடா மக்க. கிழிஞ்சுது, சாரி, என்னை மன்னிச்சிருங்க. ஸோ இந்த மிஷன் இவ்வளோ தான்.
ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எங்கே போகணுன்னா, இப்போ நான் எங்கே இருக்கிறேன், ஐடியல்வுட்டுக்கு இருக்கிறேன்னா, நான் வந்து டவுன் டவுன் லாஸ் சாண்டோஸ்க்கு நான் போகணும். இது ஃபுல்லாக டவுன் டவுன் லாஸ் சாண்டோஸ் தான் போட்டிருக்கு. இப்போ நான் அங்கே போகணும். ஆனால் வந்து இது கொஞ்சம் எரிச்சல் தான். நான் அந்த லொக்கேஷன் எனக்கு வேறு ஒழுங்காக தெரியாது. இப்போ இந்த மாதிரி ஒருத்தனை போலீஸ் துரத்துறாங்கன்னா வைஸ் சிட்டியில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம அவனை போய் பிடிச்சி அவனை போய் நம்ம ஒரு அடி அடித்தோன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவனை என்ன பண்ணுவான், நம்மளை வந்து குட் சிவிலியன் அப்படின்னு நம்மளுக்கு ரிவார்ட் தருவாங்க, ஒரு 500 ரூபா தருவாங்க. ஆனால் மிச்ச ஜிடிஏ கேம்ஸில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க லாஜிக்கு. ஸோ அதனால் வந்து ஜிடிஏ வைஸ் சிட்டி வந்து அப்படியே அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற காரை ஆட்டே போட்டுருவோம். போலீஸ் அங்கே தான் இது பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்ம இங்கே ஆட்டே போட்டு, ஏண்டா நானே ஒரு திருடன், நீங்கள் என்கிட்டேருந்து கார் திருடலான்னு பார்க்குறீங்களாடா, ஏண்டா வாலாசு, இப்படி ஒரே டைமில் 2 பேரும் அமுத்துனோம். ஸோ நாங்கள் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்ட மக்களே. இது வந்து இது வந்து நான் மேப்பில் வந்து காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இது எது கூட ஜாயிண்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், பிளேயர் பொசிஷன் இருக்குல்ல, இப்போ அங்கே தான் இருக்குது. அதாவது டவுன் டவுனில், அதாவது டவுன் டவுன் லாஸ் சாண்டோஸ் கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து இன்னும் கிளியராக சொல்லணுன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்மளை ஒரு மிஷின் கொடுப்பாங்கல்ல, பிக் ஸ்மோக்குன்னு, சாரி ஸ்வீட் அண்ட் கேண்டில்னு ஏதோ ஒரு, அதில் நம்ம இந்த சைக்கிளை ஓட்டிட்டு இங்கே வரணும்ல, அந்த ஃபஸ்ட்டு மிஷினில் யாரெல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வருவோம்ல, அது கிட்டே தான் இந்த இது இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜு அதாவது டவுன் டவுன் லாஸ் சாண்டோஸ் கிட்டே எங்கே பிரிட்ஜு ஜாயிண்ட் ஆகுதோ, இந்த லொக்கேஷன் இருக்கோ, அங்கே வந்துட்டு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இது என்னென்னா இன்சைட் கிராக் பெட்டிங், அதாவது இது ஒரு பெட்டிங் மிஷின். ஸோ இதில் என்கிட்ட ஒரு நிறைய ட்ரிக் இருக்குது, இதில் எப்படி ஜெயிக்கணும்னு. நிறைய பேர் லக்கும்பாங்க, நான் வந்து சொல்கிறேன் இது ஃபுல்லாக லக்கு இல்லை, பொய் தான். ஏன்னா வந்து நான் உங்களுக்கு இந்த ட்ரிக்கை சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எதுவுமே இல்லை. இப்போ வந்து கீழே இருக்கிறது, அதாவது இந்த க்ரீன் கலர் ஜாக்ஸ் அவே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்க. அப்புறமேட்டு நீங்கள் இப்போதைக்கு $5 கொடுங்க. ஏன் வந்து நீ க்ரீன் கலரை கிளிக் பண்ணுற ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா வந்து நீங்கள் இப்போது ப்ளூ கலர் ஜெயிச்சதுன்னா 3/1, அதாவது வந்து நம்மளுக்கு கம்மி காசு அந்த மாதிரி தான் எல்லாமே வரும். ஆனால் இது ஜெயிச்சிதுன்னா, நம்மளுக்கு லக் இருந்து ஜெயிச்சதுன்னா 12/1, அதாவது நம்மளுக்கு நிறைய காசு வரும். $5 பெட் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் $5 பெட் பண்ணுறோன்னா $15 அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே நம்ம ஹார்ஸ் வந்து செகண்ட் பிளேஸில் போகுது, இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் வருது. ஓகே, வருது விலகு பா, என்ன ஃபஸ்ட்டு, பர்பிள் வருதே. டே ஃபாஸ்ட்டாக ஓடு. அப்புறம் ப்ரோ, இது ஒருவேளை நீங்கள் இது ஜெயிக்கலைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது. ஓ ஷிட், இப்போ இந்த மாதிரி நம்ம காசு போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. முதல்ல நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, முதல்ல உங்கள் வீட்டுக்கு போய் சேவ் பண்ணிடுங்க. இப்போ என்கிட்ட ஆல்ரெடி 5000 இருக்குனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்க எவனையாவது ஒன்றுங்க, இங்கே இந்த கிராக் பெட்டிங் மிஷின் கிட்டே யாராவது இருப்பானுங்கள்ல, அவனுங்களை கொன்னீங்கன்னாவே இவ்வளோ காசு தருவானுங்க, 78. நிறைய காசு இருக்குது போட்டிருக்கு உங்ககிட்ட. ஓகே, ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். ஏன் இவனை கொன்னேன்னா, இப்போ நான் என்கிட்ட வந்து 5000 தான் இருந்தது. ஏன் வந்து ஒருவேளை உங்களுக்கு அந்த $5 லாஸ்னால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்கள்ல, அது போய் திருப்பியும் வந்து லோட் பண்ணி திருப்பியும் இதே நீங்கள் பண்ணலாம். இது நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணும் போது உங்களுக்கு காசு வந்து எகிரும். நான் அப்படி தான் வந்து 6000 சம்பாரித்தேன். ஸோ இப்போ நம்ம திருப்பியும் ஓகே, இதுக்கு நம்ம போயிடுவோம். க்ரீன் கலர் திருப்பியும் நம்ம ப்ளேஸ் பெட் கொடுத்துருவோம். நீங்கள் மட்டும் சோர்ந்து போயிடாதீங்க மக்களே. ஏன்னா என்னது க்ரீன் கலரை தொட்டு நம்ம சோர்ந்து போயிட்டோன்னே நீங்கள் வேறு ஏதாவது தொட்டு நீங்கள் ஜெயித்தாலும் உங்களுக்கு காசு கம்மியாக தான் தருவாங்க. அதனால் வந்து க்ரீன் கலர் மட்டும் கொடுங்க எப்போவுமே. என்னடா க்ரீன் கலரை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டீங்க.
எல்லோ கலர் தான் ஓகே. ஓ ஷிட் சிஜே. ஓகே இவ்வளோ கொள்ளுவோம். நம்ம மிஸ் பண்ண காசை இவகிட்ட இருந்து எடுத்துப்போம். இது யாராவது இங்கே இருந்தாங்கன்னா உங்களுக்கு லக்கு தான், இல்லைனாலும் வரும். ஒரு சில என்பிசிஸ் இங்கே இருக்கும். ஸோ நான் வந்து என்கிட்ட வந்து 6046 ருபீஸ் இருக்குது. நான் திருப்பியும் நான் $5 நான் ப்ளேஸ் பெட் பண்ணுறேன். நம்ம இது வந்து எத்தனாவதுன்னா 4th இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் 4th. இல்லை இப்போ 3rd, இல்லை 4th, இல்லை 5th, லாஸ்ட்டு. இந்த மாதிரி பண்ணுறது தான் நம்மளுக்கு இதாக இருக்குது. ஸோ திருப்பி இதே வந்ததுன்னா சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு வேளை அப்படி என்ன ப்ரோ இப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து பர்பிள் கலர் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா வந்து அதுதான் அடுத்தது, க்ரீனுக்கு அடுத்தது நம்மளுக்கு அடுத்தது இதுதான் ஃபெமிலியரு. காசு வருதில்ல. என்னடா இப்போ அது மட்டும் லாஸ்ட்டில் இருக்குது. வருது ஃபஸ்ட்டில். அதான் நினச்சேன் என்னடா லாஸ்ட்டில் போயிடுச்சுன்னு. ஸோ வருது. ப்ளூ கலர் மட்டும் வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என்னடா இந்த டைம் க்ரீன் கலர் வின் பண்ணுது. அடைச்சா இது மேலே ப்ளேஸ் பெட் பண்ணியிருக்கலாமே. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் தான். நான் திருப்பி நான் இப்போ இருங்க, இது நம்மளுக்கு செட் ஆகாது. இந்த மிஷினுக்கு போயிடுவோம். இந்த மிஷினுக்கு போயிட்டு ஓகே நம்ம இதை நான் கொடுத்துருக்குறேன். இப்போ என்ன போகிறதுன்னு தெரில. எஸ் ஃபஸ்ட்டாக வரான். இது அப்படியே இருக்கணும். கடவுளே கடவுளே கடவுளே. ஏன்னா நான் கொடுக்கும்போது பர்பிள் வர மாட்டான், இப்போ மட்டும் வருவான். ப்ளூ கலர்னு பாருங்கள், இப்போ தான் வருவான். டே இந்த ஒரு ரேஸாவது நான் ஜெயிக்கிறேன்டா. ப்ளீஸ்டா. பரவாயில்ல. எஸ் ஜெயிச்சிட்டோம். நான் இப்போ வந்து நான் 5 ரூபா தான் கொடுத்தேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் எனக்கு 15 ரூபா வந்திருக்குன்னு. ஆனால் இல்லை, 60 ருபீஸ் வந்திருக்கு. பாருங்கள் மக்களே எவ்வளோ வந்திருக்குன்னு. ஸோ இதே நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். ஸோ ரிப்பீட்டடாக பண்ண உங்களுக்கு காசு நிறைய வரும். ஸோ நான் இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா வந்து இது வந்து 2 இது கலந்துருக்கு. என்னன்னா வந்து இல்லை இதில் டே ஏன் சிஜே, சாரி மேன், பை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே இந்த டாக்ஸி நம்ம ஓட்டலாம். இப்போ பாருங்கள் எப்படி டாக்ஸி ஓட்ட போகிறேன்னு. ஸோ இதுக்கும் ஒரு மிஷின் இருக்குது. ஏய் போடா, இனிமேல் இந்த உன் டாக்ஸி எனக்கு தான்டா. ஸோ இங்கே தான் ஃபேர் இருக்குது போட்டிருக்கு. லுக் ஃபேர் ஆஃப் ஏன் தான் ஃபேரா டி அவனை நான் இதுன்னு நினச்சேன். சரி அடுத்த டாக்ஸி வருதுல்ல, அவன் பார்த்தலாம் எப்படி ஓடுறான் பாருங்கள். எல்லா என்பிசிஸும் இவன மாதிரியே தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல. இருங்க முதல்ல கொஞ்சம் தூரமாக போய்க்கலாம். ஏன்னா இவன் இங்கே இருக்கிறனால தான் வந்து இப்படி இருக்குது. கொஞ்சம் தூரமாக போயிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே இங்கே தான் இருக்குது போட்டிருக்கு. ஓகே இங்கே தான். இருடா ஓகே ஃபர்ஸ்ட். ஓகே கிட்டத்தட்ட சீட் எத்தனைன்னு நினைக்கிறேன். அங்கே டிப்புன்னு இருக்குல்ல, இந்த டிப் வந்து என்னென்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு எங்கேயா க்ராஷ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு டிப் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதே நீங்கள் அப்படியே ஒரு லெவல்லே மெயின்டைன் பண்ணிங்கன்னா அப்படியே ஈக்குவல்லே அப்படியே லெவலாகவே இருக்கும், மெயின்டைனாகவே. ஸோ இதுதான் வந்து டிப்புக்கான இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் அப்படியே ப்ரோ டிரைவர் மாதிரி ஓட்டினீங்கன்னா அவங்க அதுக்கு வேறு ஒரு காசு தருவாங்க போனஸாக. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுட்டு கவனமாக ஓட்டுங்க. அதனால் உங்களை நான் ஃபாஸ்ட்டாக மட்டும் ஓட்டணும்னு சொல்லலை, நீங்கள் ஸ்லோவாக கூட ஓட்டலாம். ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுனால நம்ம எங்கேயாவது திடீர்னு பாருங்கள் டிப்பு அப்படியே முடிஞ்சிருச்சு. டிப்ஸு இந்த மாதிரி கூட ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஸ்லோவாகவே ஓட்டுங்க. பார்த்தீங்களா 14 ருபீஸ் தான் தந்துருக்காங்க. கோடி எங்கே இருக்குறா
அடுத்தது ஏய் ஏய் என்னடா ஷவலை வச்சு அடிக்கிற? ஓகே வாங்க 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 வந்து ஏறுங்க. அவர் சவலை வச்சு அடிக்கிறா. ஓகே டெஸ்டினேஷனு கிட்டே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே கொஞ்சம் கிட்ட தான், கொஞ்சம் தூரம் தான், மீடியம். ஓகே 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 எங்கேயும் இடிக்காமல் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓட்டுறா. எட்ரா கைப்புள்ள. நீங்கள் இந்த இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டவும் ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி இடிக்காமல் போகவும் ட்ரை பண்ணலாம். அது கொஞ்சம் கஷ்டம்தான், நான் சொல்லலை, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்து பண்ணிட்டா நம்ம தான் ராஜா. ஸோ இந்த ட்ரிக்கும் செம ட்ரிக்கு தான். ஓகே அங்கே தான் இருக்குது போட்டிருக்கு. என்ன ப்ளூ ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளூ ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ளூ ஸ்ட்ரீட் கிட்ட தான் இருக்கிறா போட்டிருக்கு, வாழ்றா போட்டிருக்கு. ஓகே பார்த்தீங்களா, ஸ்பீட் போனஸ்னு எனக்கு $53. வா ஏறுடா. இப்போ தான் அப்படியே கை கட்டிகிட்டு இருப்பாரு. எங்கே இருக்குது டெஸ்டினேஷன்? ஐயோ என்னடா அங்கே கொடுத்துருக்கீங்க. ஐயோ போலீஸே அடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை ஓகே டேய், இதில் ஹார்னுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இது எதுக்குன்னே தெரில. ஹார்ன் அடித்தாலும் விளங்க மாட்டேன்றானுங்க, அப்புறம் எதுக்கடா ஹார்ன் கொடுத்து வைக்கிறீங்க? ஏதோ ஒரு ஆப்ஷன்னு கொடுத்து வச்சுருக்கேன் இங்கே போட்டிருக்கு. இப்போ என்ன வந்த வெளியிலே திருப்பியும் போகிற மாதிரி இருக்கிறேன் போட்டு. பாலா சாரிடா. இப்போ வந்த வழியிலே திருப்பியும் ஒன்று போட்டிருக்கு ரிட்டன்னு. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாகவே போகலாம், நம்மளுக்கு தான் டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருச்சுல எங்கே இருக்குன்னு. ஓகே நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகலாம். பார்த்தீங்களா, டிரைவிங் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ளே போய் சொருக்கிட்டேன். அப்படியே நேராக போ. என்னடா இங்கே மட்டும் சந்து மனுஷனுக்கு வந்த வாழ்வை போடுறோம். இருங்களா ஐயோ போச்சு, டிப்பெல்லாம் போச்சு, நமக்கு டிப்ஸ் வராது. இல்லை கண்ட்ரோல்ஸ் ரொம்ப கேவலமாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன் ராக்ஸ்டார் இப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இதனாலே கேம் கொஞ்சம் கடுப்பாகுது. ஸோ இங்கே கிட்டே தான் இருக்குது போட்டிருக்கு. ஆமாம், ஸோ 1 நிமிஷம் நம்மளுக்கு டைம் இருக்குது, கிட்டத்தட்ட 2 நிமிஷமே இருக்குது. பட் அதுக்குன்னு நம்ம ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து நம்ம ஸ்லோவாக போனாலும் நம்ம அடுத்த ரைடுக்கு நம்மளுக்கு எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது, கொஞ்சம் தூரமாக தான் போக சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஸோ அங்கே தான் இருக்குது. அழுத்துடா. ஃபேர் கம்ப்ளீட்டட். ஓகே இங்கே குட்டியே தான் இருக்கிறானுங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம தெரியாதனமாக நம்ம என்னது கஸ்டமர் மேலே வண்டி ஏற்றிட்டோன்னா, தெரியாமல் ஏற்றிட்டோன்னா கூட அவங்க செத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு நம்ம கஸ்டமர் வந்து அடுத்த கஸ்டமர் ரொம்ப தூரத்தில் வைப்பானுங்க. அதை எடுக்க போய் நம்ம டைம் ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க வண்டியை, ஏன்னா அது வேறு ஒரு அவேர்னஸ்ஸு. ஸோ இந்த ரைடு முடிச்சுக்கிட்டு நான் வந்து என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் நிறைய கண்டென்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதே ஒன்று தான், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான். ஸோ நான் உங்ககிட்ட கேட்கறதே அவ்வளோதான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக பண்ணுவேன்னு நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ரைடு முடிஞ்சோடனே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக தான் போகுது, 23 மினிட்ஸ் போகுது. ஓகே முடிச்சுக்கலாம். நம்மளுக்கு 2 நிமிஷம் டைம். எதுக்கடா என் கார் முன்னாடியே வந்து விழுவுறீங்க? அப்புறம் நான் தான் அடித்தேன்னு சொல்லி அதுக்கு வர டிப்ஸை கம்மி பண்ணுது இந்த கஸ்டமரு. ஏண்டா எனக்குன்னே வருவீங்களா? இது வைன்வுட்டில் இருக்கு போல் இருக்கு. நம்ம கஸ்டமர் வந்து வைன்வுட்டில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபீமேலா மேலுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இவர் வந்து வைன்வுட்டில் வாழ்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே தான் GTA 5 மேப் அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஒரு சில சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. மைக்கேல் ட்ரெவர் தான் கொண்டு வந்திருக்காங்க. மீது CJவும் அவனே மாதிரி தான் இருக்கிறாங்க. டெஸ்டினேஷன் இது இல்லைடா. பாவிங்களா, டிப்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தா. ஓகே நம்மளுக்கு வந்தது அப்படி தான் இருக்கும்.
நம்ம ஓகே இந்த ரைடோட முடிச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் மை கேம் ப்ளே வீடியோ கைஸ். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ அதுவரை நம்ம வந்து விடைபெறுகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து ஈஸ்டர் எக்ஸு அப்புறமேட்டு ஜெட் பேக்கு அதெல்லாம் எங்கே இருக்குன்னு நான் காட்ட போகிறேன். நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ்க்கு ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறது தான் நான் ஒவ்வொரு வீடியோஸும் நான் பண்ணுவேன். நான் GTA San Andreas மட்டுமே வச்சு நான் வீடியோ போட மாட்டேன். நான் நிறைய வீடியோஸ் நான் போடலான்னு இருக்கிறேன் இனிமேல். ஹாரர் கேம்ஸும் அப்புறமேட்டு ஸ்டோரி கேம்ஸும். ஸோ அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு. ஸோ அதுதான் என்னோடய கோரிக்கை. ஸோ அதை நிறைவேற்றுங்க. நான் நம்புகிறேன். எனக்காக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் மை கேம் ப்ளே வீடியோ. பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய் மக்களே.